ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து ஏஆர் இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ இருக்குது ப்ளஸ் ஏ, அதாவது ஏ ப்ளஸ் ஏஆர் இருக்குது. அப்போது இங்கேயும் செகண்ட்லேயும் ஏஆர் இருக்குது, ஃபஸ்ட்லேயும் ஏஆர் இருக்குது. அப்படின்னா இந்த ஏஆரும் இந்த இடத்துல நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அப்போ ஏஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்படி ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிட்டே வரும். கடைசியாக நமக்கு என்ன தான் இருக்கும்? ஏஆர் பவர் என் வரைக்கும் இருக்கும். ஏன்னா கடைசியாக இங்கே இருக்கிற ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது ஏஆர் பவர் என் மைனஸ், ஏன்னா இதுதான் செகண்ட். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஈக்குவேஷன் 2 தானே இருக்குது. அப்போது இதில் அப் டு ஃபஸ்ட்டு டேர்ம் விட்டுட்டு மற்ற எல்லாம் கேன்சல் ஆயிரும். இங்கே லாஸ்ட்டு டேர்ம் விட்டுட்டு மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? அப்போது இதை மைனஸ் பண்ணால் மிச்சம் என்ன இருக்கும்? ஏஆர் பவர் என் மைனஸ் ஏ தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் எஸ்என் காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா? ஸோ எஸ்என்னை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ ஏவை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. இப்போ ஏ காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் டு த பவர் என் மைனஸ் 1ன்னு வந்துடும். நமக்கு என்ன வேணும்? எஸ்என் மட்டும்தான் வேணும். ஸோ எஸ்என் மட்டும் வேணும் அப்படின்னா எஸ்என் மட்டும் வச்சுட்டு இதை வந்து இந்த சைட் கீழே டிவிடெண்ட்டில் கொண்டு போயிடலாமா? ஏன்னா எஸ் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால இந்த சைட் போக்கில் டிவைடில் போகும். ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. வேர் இங்கே இருக்கிற கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர் வந்து 1ஆ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஓகே, தென் இப்போ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், the above formula for sum of first n terms of a GP is not applicable where r is equal to 1. r is equal to 1 இருந்துச்சுன்னா இங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த ஃபார்முலா. இஃப் இன் கேஸ் ஆர் எனக்கு 1 வந்துருச்சு, அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அப் டு இப்படி ஏன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? என்ஏ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி 1 மார்க்கில் வரலாம். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ. ஓகேவா? ஓகே, தென் sum to infinite term of a GP. ஒரு இன்ஃபைனைட் டேர்ம் ஆஃப் அ ஜிபியோட சம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் அப் டு என்னன்னு முடிக்காமல் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க? ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குது? வேறு ஆர் இஸ் லெஸ் தென், அதாவது மைனஸ் 1லேருந்து 1 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1. ஆரோட வேல்யூ டெசிமலாக இருக்கணும். லைக் 1/, ஏதோ ஒரு டிவிஷனில் இருக்கணும். டிவிஷனில் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா மைனஸ் 0வாகவும் இருக்கக்கூடாது. 0வா? ஓகே, 0வாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிவிஷனாக இப்போ 1/2, 1/3, 2/3, 5/6 ஏதோ ஒன்று ரேஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் -1ஆகவும் இருக்கக்கூடாது, 1ஆகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே ஈக்குவல் டுங்கிற சிம்பிள் கொடுக்கல. ஆர் வந்து என்னவா இருக்கணும்? ரேஷ்னலாக இருக்கணும். லைக் 1/2, 1/3, 2/3, 2/4 எனிதிங் அண்ட் 0. ஓகேவா? ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2.46 பார்ப்போம். Find the sum of 8 terms of the GP 1, -3, 9, -27. இங்கே 8ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? n is equal to 8. ஃபஸ்ட்டு GP கொடுத்துருக்காங்க. என்னது? 1, -3, 9, -27. வேறு n is equal to number of terms என்ன? 8. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம என்னென்னு எடுப்போம்? ஏன்னு எடுப்போமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஆர் ஈக்குவல் டு T2 divided by T1, அதாவது term 2 divided by term 1. So -3 divided by 1 போட்டோம்னா -3 which is less than 1. So இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது? R is equal to -3ன்னு இருக்குது. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? sum of n terms of a GPK Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1 if R is not equal to 1. ஓகேவா? நமக்கு R என்ன வந்துச்சு? -3 வந்துச்சு, 1 கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலாலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். A வந்து 1, R வந்து -3, n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 8, -1 டிவைடட் பை -3 -1. ஸோ -3 பவர் 8 வந்து என்னது? இது 1ஓட மல்டிப்ளை ஆகிருக்கனால நம்ம 1 கன்சிடர் பண்ண தேவையில்லை. -3 into 8 பவரில் இருக்கிறது வந்து என்ன டேர்ம்? ஈவன் டேர்ம். ஸோ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா?
ஓகே. ஸோ 3 × 3 × 3 × 8 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 6561 கிடைக்கும். 6561 -1 டிவைடட் பை -3 -1. ஸோ ரெண்டு சிம்பிளும் சேமாக இருக்கனால இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். அண்ட் மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் போட்டுட்டு 3 + 1 வந்து 4. ஸோ -4. அப்புறம் 6560 -1 வந்து 6560 டிவைடட் பை -4. இந்த மைனஸ் ஒரு இடத்துல நீங்கள் மைனஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா கீப் இன் மைண்ட் நமக்கு இங்கே மைனஸ் இருக்குங்கிறத கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இதை 4 டேபிளில் அடித்து கொடுத்து பார்க்குறோம். 4 1 is 4, மிச்சம் 2, 4 6 are 24, மிச்சம் 1, 4 4s are 16, மிச்சம் 0 இருக்கனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போது 1640 டிவைடட் பை -1. இங்கே கீழே -1 இருக்கனால 1 இருக்கனால இந்த நம்பரோட மைனஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ S8 = -1640. ஓகே. ஓகே. Then example 2.47. Find the first term of a GP in which S6 sum 6 = 4095 and R = 4. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, S6 கொடுத்துருக்காங்க. 6ங்கிறது என்னது, இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n. ஓகே. ஓகே. R = 4 கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. R வந்து 4 which is greater than 1. S6 is equal to 4095. ஸோ ஃபார்முலா என்னது, அப் டு n டேர்ம்ஸுங்கிறனால a × r⁻n−1 டிவைடட் பை r−1. ஓகே. நமக்கு r வந்து என்னது 4ன்னு இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a × 4⁻6−1 டிவைடட் பை 4−1 ஈக்குவல் டு என்னது 4095. ஓகே. இப்போ 4−1 வந்து 3, 4 to the power 6, 4 × 4 × நான் 6 தடவை 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 4096 கிடைக்குது. ஸோ 4096 -1 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4095. இப்போ இந்த டிவைடில் இருக்கிற 3 இங்கிட்டு போனோன்னா மல்டிப்ளையில் போகும். ஸோ a × 4096 -1 வந்து 4095, 4095. ஓகேவா? ஸோ இன்ட்டு 3ங்கிறப்போ என்ன வரும், ஸோ இதை இன்ட்டு 3லேயே நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நம்பரும் நமக்கு சேமாக இருக்கனால நான் அதை மல்டிப்ளை பண்ணலை. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ஏ தான் வேணும். ஸோ திரும்ப இந்த 4095 இந்த பக்கம் போகிறப்போ இது மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் போகிறப்போ டிவைடில் போகும். ஸோ 4095 × 3 டிவைடட் பை 4095. ஸோ 4095 4095 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும், 3. ஸோ therefore a = 3ன்னு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. தென் example 2.48. How many terms of the series 1 + 4 + 16 + make the sum 1365? ஸோ ஒரு சீரீஸில் ஒரு சீரீஸில் நிறைய நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை டேர்ம்ஸ் சேர்ந்தா என்னோடய சம் வந்து 1365 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஒரு சீரீஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. a = 1. இது பாருங்கள், 1 × 4, 4 × 16. ஸோ 4 - 1 R வந்து 4/1. ஏன்னா T2/T1 அது அப்படி பண்ணாலும் 4 தான். 16/4னாலும் 4 தான். அப்போது T2/T1 = T3/T2னா என்ன சொல்லியிருக்கேன், அது ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ். இப்போ இது ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸுங்கிறனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், ஜியாமெட்ரிக் சீரீஸோட ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ R = 4 which is greater than 1 and Sn sum வந்து 1365ன்னு சொல்லியாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, how many terms, that means என்னன்னு கண்டுபிடிக்கணும். திரும்ப அதே ஃபார்முலா தான். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளையும் என்னென்ன மாறுது அப்படின்னா சிம்பிளாக A R N இந்த 3 டேர்மில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி மிச்சம் 2 கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அதை எல்லாத்தையும் போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஆன்சரும் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. தென் இதை n = 6ன்னு வந்து நமக்கு முடிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் பேஜும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சம் இது தான். சம் இங்கே இருக்குது. ஃபார்முலா மட்டும் போட்டிருக்கேன். என்ன கிவன் என்ன ஃபைண்டுன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் எல்லா இடத்துலையும் எழுதி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து அடுத்து நம்ம ஒவ்வொரு நம்பராக அப்ளை பண்ணி என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து கடைசியாக n = 6ன்னு வரணும். ஓகே. செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே பிடிஎஃபோட லிங்க்கும் கொடுக்குறேன். அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி. ஓகே. தென் எக்ஸாம்பிள் 2.49. ஃபைண்ட் த சம் 3 + 1 + 1/3 + up to infinite. இப்போ போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்ஃபைனைட்டுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ Sn கொடுத்துட்டாங்க.
SN கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சம். ஓகே, என்ன கிவன் ஒரு சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? சம் கண்டுபிடிக்கணும். ஸோ A is equal to 3. இது என்ன ஃபஸ்ட்டு இந்த ஒரு சீரீஸ் கொடுத்தாங்கன்னா அது என்ன சீரீஸ்னு பாருங்கள். இப்போ நான் ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு பார்க்குறனால நமக்கு ஜாமெட்ரிக் சீரீஸ்னு நான் தெரியுது. ஓகேவா? இப்போ இஃப் இன்கேஸ் எக்ஸாம்பிளில் மொட்டையாக ஏதோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது அது அரித்மெட்டிக்கில் இருக்கா இல்லை ஜாமெட்ரிக்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது ஜாமெட்ரிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன? T2 divided by T1 is equal to T3 divided by T2. இந்த கண்டிஷனில் போட்டோன்னா இது அப்ளை ஆகும். அதனால தான் இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸோட ஃபார்முலா நம்ம எடுக்கிறோம். ஸோ A is equal to 3, R is equal to 1/3. சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு A divided by 1 minus Rங்கிறது தான் ஃபார்முலா. வேறு R equal to வேறு R என்னவா கண்டிஷன் என்னது? -1 less than R less than 1. அதாவது R வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போ 1/3ன்னு இருக்குது. இட்ஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ இட்ஸ் அப்ளிகபிள் டு திஸ் ஃபார்முலா. அப்போ A is equal to 3 divided by 1 minus 1/3. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் இதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 டெசிமலில் எடுத்தோம் அப்படின்னா 3 minus 1 divided by 3ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் இது எல்சிஎம்மில் எடுத்திருக்கேன். எல்சிஎம்மில் எடுத்து அப்போது 3 whole divided by 3 minus 1 divided by 3ன்னு வரும். இது ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால மேலே உள்ளது 3 minus 1 divided by whole 3ன்னு போட்டிருக்கேன். அப்போ 3 divided by 3 minus 1 வந்து 2 divided by 3. இந்த 3 எப்படி எழுதிக்கலாம்? 3 divided by 1ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 3 divided by 1 whole divided by 2 divided by 3. இந்த 2 divided by 3 மேலே கொண்டு போகிறப்போ மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போவோம் அண்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு போவோம். லைக் 2 divided by 3ங்கிறது 3 divided by 2ன்னு மாற்றுவோம். கரெக்டாக? இப்போ 3 divided by 1 into 3 divided by 2. ஓகேவா? ஸோ 3 3s are 9. 1 into 2 வந்து 9 divided by 2. ஸோ therefore SN is equal to n divided by 2. Then example 2.50. Find the rational form of the number 0.6666. ஓகேவா? ரேஷனல் ஃபார்ம்னா இப்போ நான் சொன்னேன் 1/2 அந்த மாதிரி பையில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரேஷனல் ஃபார்ம்னா. ஓகே, எந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்? 0.666ன்னு போயிட்டே இருக்குது. அந்த நம்பரோட ரேஷனல் ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, we can express the number. இந்த 0.666ஐ நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா ஈக்குவல் டு 0.6 + 0.06 + 0.006 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சீரீஸாக இந்த நம்பரை வந்து பிரித்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ரேஷ்னலாக கண்டுபிடிக்க போகிறோங்கிறதுக்காக ஒரு நம்பரை வந்து நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். இதே கொடுத்த நம்பரை தான் நம்ம வேறு மாதிரி பிரித்து எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ எப்படி சொல்கிறது? 10 நம்ம எப்படி எழுதலாம்? 5 + 5ன்னு எழுதலாமா இருக்கும், 6 + 4ன்னு எழுதலாமா இருக்கும், இல்லைனா 7 + 2 + 1ன்னு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்பரை நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பேஜ் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக அது கிளியராக தெரியறதுக்கு நான் பண்ணுறேன். பட் திஸ் டைம் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். ஓகே, த நம்பர்ஸ் 0.6, 0.06, 0.006 ஃபார்ம்ஸ் அண்ட் இப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் எல்லாம் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஓகே, அப்போது A is equal to என்னது? 0.6. R is equal to 0.06 divided by 0.6. 0.06 நம்ம எப்படி எழுதலாம்? 6 divided by 100ன்னு எழுதலாம். ஏன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால 6 divided by 100 whole divided by இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால 6 divided by 10. அப்போது இந்த 6 divided by 10 மேலே கொண்டு போனோம் அப்படின்னா 6 divided by 100 into 10 divided by 6. இந்த 6ம் கேன்சல் ஆயிரும், இந்த 0ம் கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1/10 இருக்கும். தட் மீன்ஸ் 0.1. அப்போ A is equal to 0.6, R is equal to 0.1. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷனல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். இது ஒரு இன்ஃபைனைட் நம்பர். கரெக்டாக? 0.66666ன்னு அவங்க நம்பர் போயிட்டே இருக்குது. அது நம்ம பிரித்து எழுதினாலும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஃபைனைட் டேர்ம். அதுக்கு ஃபார்முலா என்னது? A divided by 1 minus R. வேறு R வந்து என்னது? -1 less than R less than 1. தட் மீன்ஸ் ரேஷனல் ஃபார்மில் இருக்கணும். அதுதான் நமக்கு இருக்கு இல்லையா? 1/10 இருந்துச்சு இல்லை? ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். A வந்து 0.6 divided by 1 minus 0.1. 1லேருந்து 0.1 போச்சுன்னா 0.9. ஸோ 0.6 divided by 0.9. நான் ஏன் டெசிமல்லேருந்து இதில் மாத்திரன்னா டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் அதனால். அப்போது 0.6 எப்படி எழுதிக்கலாம்? 6 divided by 10ன்னு எழுதிக்கலாம்.
0.9 எப்படி எழுதிக்கலாம் 9/10 எழுதிக்கலாம். இது மேலே போகிறப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 6/10 இன்ட்டு 9/10ங்கிறது மேலே போகிறப்போ என்ன ஆகும் மல்டிப்ளைடு பை 10/9 ஆகும். ஸோ இதில் 10ம் கேன்சல் ஆயிரும். 3 டேபிள் அடிச்சு கொடுத்தோன்னா 3 2s are 6, 3 3s are 9, மிச்சம் இருக்கிறது 2/3. ஸோ ரேஷனல் நம்பர் படி எழுதணும் அப்படின்னா ஆன்சர் என்ன 2/3. ஸோ 0.666666ங்கிறத எப்படி எழுதலாம் 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கு, இதில் வந்து டாட் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதோட முடிச்சிட்டேன் அப்படின்னா 4 6ங்கிற மாதிரி தான் கணக்கில் வரும். ஸோ 6666 அவங்க ஒரு 3 டாட் வச்சுருக்காங்களே, அந்த டாட் இருக்கணும். அந்த டாட் ஏன்னா அது இன்ஃபைனைட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. தென் ஃபைண்ட் த சம் டு n terms of the series 5 plus 55 plus 555. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்மும் கண்டுபிடிக்கணும் அப் டு n டேர்ம்ஸ். இந்த சீரீஸ் இப்போ பாருங்களேன், சம் டு n டேர்ம்ஸ்னு பார்ப்போம். இந்த சீரீஸ் ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக்கா அரித்மெட்டிக்கான்னு பார்க்கணும் இல்லையா, சொன்னேன்ல. ஆனால் இந்த சீரீஸ் என்னவா இருக்கான், இந்த சீரீஸ் இஸ் நெய்தர் அரித்மெட்டிக் நார் ஜியாமெட்ரிக் சீரீஸ். இது ஒரு அரித்மெட்டிக் ஃபார்ம்லையும் இல்லை, ஜியாமெட்ரிக் ஃபார்ம்லையும் இல்லை. ஸோ இட் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு 2 சீரீஸ் அண்ட் தென் ஃபைண்ட் த சம். ஸோ திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சீரீஸையே பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போது இதில் 5 + 55 ப்ளஸ்னு எல்லாத்துலேயும் 5 காமனாக இருக்குது. ஸோ 5 ஃபஸ்ட்டு காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 + 11 + 111 + அப் டு n டேர்ம்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே. இப்போது நம்ம 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5/9 இன்ட்டு 9 + 99 + 999 அப் டு n டேர்ம்ஸ்னு வரும். இந்த 9ஐ எப்படி எழுதிக்கலாம் 10 - 1ன்னு எழுதலாம் இல்லையா. இந்த 9ஐ 10 - 1ன்னு எழுத முடியும். ஸோ 9 10 - 1 ப்ளஸ் 99 100 - 1 ப்ளஸ் 999 எப்படி எழுதலாம் 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் இந்த 10 100 இப்போ இந்த உள்ளே இருக்கிறத எப்படி எழுத முடியும் நம்மளால் 10 - 1 ப்ளஸ் 100 - 1 ப்ளஸ் 1000 - 1 இப்படி எல்லாம் இருக்குது, எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த 1 எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இப்படி எல்லா டேர்முக்கும் ஒரு -1 -1 -1 வருது அப் டு கரெக்டாக. ஓகே, அந்த -1 எல்லாம் இப்போ தனியாக பிரிக்க போகிறோம். அப்போ 5/9 இன்ட்டு 10 + 100 + 1000 + அப் டு n டேர்ம்ஸ் ப்ளஸ் என்ன இருக்குது -1 -1 -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் வருது கரெக்டாக. அப்போது -1 -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போனால் என்ன கிடைக்கும் -nன்னு கிடைக்கும். அப்போது 5/9 இன்ட்டு 10 + 100 + 1000 + அப் டு n டேர்ம்ஸ், அந்த -1 -1 அப் டு n டேர்ம்ஸ் வர என்ன சொன்னேன் -n. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 10 + 100 + 1000 + அப் டு n டேர்ம்ஸுங்கிறது ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ் கரெக்டாக. எஸ். இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கலாம். a = 10, r = 100/10னா அதுவும் 10. ஸோ ஏவும் 10 ஆரும் 10. இப்போ இதோட சம் கண்டுபிடிப்போமா. சம் என்னது இதோட சம் வந்து a/r⁻n-1/r-1. ஏன்னா இது ஒரு சீரீஸ் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்முலா தானே a × r⁻n-1/r-1. மிச்சம் இங்கே என்ன இருக்குது 5/9 இருக்கனால இங்கே 5/9. இந்த சீரீஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுகிற நம்பர், தென் மிச்சம் -n இருக்குது. ஓகேவா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ வருவோம் 5. இதுதான் அங்கே முன்னாடி எழுதுனது. இப்போ இங்கேயும் n வேணும் எனக்கு. ஸோ மேலேயும் என்னால் மல்டிப்ளை பண்ணி கீழே என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது -9n/9. இப்போ இது டெசிமல் சேமாக இருக்கனால ஒரே மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா 5/9 இன்ட்டு 10 × 10⁻n - 1 -9n வந்துடும் கரெக்டாக. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா. இந்த 5/9 உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 × 10 வந்து 50. ஸோ 50 × 10⁻n - 1 minus 5 into 9n. அப்போ 9 5s are 45. So 45 into n divided by 9 into 9. 9 9s are 81. Okay, so sum is equal to 50 into 10⁻n - 1 minus 45n divided by 81 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகே ஓகே. தென் ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் n such that ஒரு சீரீஸ் இருக்குது 1 + 6 + 6² ப்ளஸ்ன்னு இருக்குது கிரேட்டர் தென் 5000. இதை சம் பண்ணால் 5000க்கு மேலே வரணும். ஆனால் n வந்து சின்ன நம்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து
ஒரு எனக்கு வந்து ரெண்டு ரெண்டாக கூட்டுறேன்னு வச்சுக்கலாமே, ரெண்டு ரெண்டாக கூட்டணும். இப்போ ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டே வந்தால் எனக்கு 10 வரணும். 10 வரப்போ எவ்வளோ குறைந்தபட்சம் எத்தனை ரெண்டை நான் கூட்டினா எனக்கு 10 வரும். குறைந்தபட்சம் எத்தனை ரெண்டுன்னு கேட்குறாங்க. 10க்கு மேலே வரணும். குறைந்தபட்சம் எத்தனை ரெண்டை கூட்டினா 10க்கு மேலே வரும். இப்போ 2 + 2 5 ரெண்டு கூட்டணுன்னா நமக்கு 10 கிடச்சிரும். கரெக்டாக? அவங்க 10க்கு மேலேங்கிறது தான் கண்டிஷன். அப்போது நான் 6 ரெண்டை கூட்டினாலும் 10க்கு மேலே 12 தான் வரப்போகுது. 7 ரெண்டை கூட்டினாலும் 14 10க்கு மேலே தான் வரப்போகுது. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்தபட்சம். அப்போ அந்த குறைந்தபட்சம்ங்கிறது என்னது? 5. கரெக்டாக? 5 ரெண்டை கூட்டினாலே உங்களுக்கு 10ன்னு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. 5000க்கு மேலே வரணும். ஆனால் எனக்கு வந்து குறைந்தபட்சம் அந்த 6 பவரில் என்ன போட்டால் 5000க்கு மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் again. ஓகேவா? ஓகே. Sn should be greater than 5000 up to n termsன்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபார்முலா என்ன? ar⁻n−1 divided by r−1. a வந்து 1, r வந்து 6. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாமா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6n−1 divided by 5 கிடச்சிருக்கு. இப்போ Sn should be greater than 5000 அப்படியே வச்சுக்கலாம். Sn வந்து என்னது? 6n−1 divided by 5. இந்த 5ஐ இங்கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா டிவைடில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போனோம்னா மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 6n−1 should be greater than 25,000. ஓகேவா? இப்போது இங்கே -1 இருக்குது. இந்த -1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா +1 ஆயிரும். ஸோ 6n should be greater than 25,001 வரும். ஓகேவா? ஓகே, 6 to the power 5 என்னவா? இப்போது 6n வந்து greater than 25,001ங்கிற இதுதான் கண்டிஷனு. இப்போ எப்போ எந்த பவர் போட்டோன்னா 25,001க்கு மேலே வருதுன்னு போட்டால் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 6 பவரில். அப்போது 6 பவர் 5 வந்து 7776. அதே 6 பவர் 6ங்கிறப்போ 46,656 வந்துடுது. அப்போ இது இந்த நம்பர் 25,001க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம 6 பவர் 6னே வச்சுக்கலாம். கரெக்டாக? ஓகே, அப்போது n வந்து 6ஆக இருக்கிறப்போவே அது வந்து இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது therefore n is equal to 6 அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஓகே, therefore போட்டு எப்போவுமே கீழே வந்து எழுதுங்க. கொஸ்டினில் the least positive என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ இப்போ நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது therefore போட்டு ஒரு மாதிரி சென்டென்ஸ் ஆரம்பித்தா சென்டென்ஸாகவே எழுதுங்க. வெறும் என் கண்டுபிடிக்க சொல்லியோ கண்டுபிடிக்க சொல்லியோ டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அந்த டேர்மை கண்டுபிடிச்சி ஹைலைட் மட்டும் பண்ணால் போதும். ஓகே ஓகே. தென் எக்ஸாம்பிள் 2.53. A person saved money every year half as much as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year? அதாவது ஒரு பர்சன் வந்து வருஷம் பணம் சேர்க்குறான். ஆனால் எப்படி சேர்க்குறான் அப்படின்னா, இப்போ மொதல் வருஷம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு சேர்த்துருக்கான். ஒரு 5,000 ரூபா சேர்த்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 2வது வருஷம் அந்த 5,000ல் பாதியோட சேர்த்து கட்டுறான். தட் மீன்ஸ் 5,000ல் பாதி 2,500. இப்போ ஃபஸ்ட் இயர் 5,000 வந்து சேவ் பண்ணோன்னா 2வது வருஷம் வந்து 7,500 வந்து சேவ் பண்ணுறான். ஓகேவா? இப்போ 7,500 ஹாஃப் என்னவோ அதை எடுத்து 3வது வருஷத்தோட 5,000 சேர்த்து அதை அப்படியே வந்து அவன் வந்து சேவ் பண்ணிகிட்டே வர்றான். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி சேவ் பண்ணி அவன் எவ்வளோ வச்சுருக்கானா? அப்படி 6 வருஷம் சேவ் பண்ணியிருக்கான். 6 வருஷம் சேவ் பண்ணதில் 7,875 ரூபா வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் இயரில் அவங்க எவ்வளோ காசு போட்டிருப்பாங்க? அப்படி ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ காசு போட்டிருந்தா 6 வருஷத்தில் 7,875 ரூபா கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்போது since he saved half as much as money every year, he saved in the previous year. இப்போது மொதல் வருஷத்துக்கு 1 ரூபா சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 2வது வருஷத்தில் எவ்வளோ சேர்த்துருப்பாங்க? அதோட ஹாஃப் சேர்த்துருப்பாங்க. அதாவது 1 ரூபாயாக சேர்த்துருப்பாங்க. அடுத்த வருஷத்தில் எவ்வளோ சேர்த்துருப்பாங்க? 1 ரூபாயோ அந்த 1 ரூபாயோட ப்ளஸ் அந்த 1 ரூபாயோட ஹாஃப்னு எடுக்கணும். கரெக்டாக? அப்போது எல்லா இடத்துலையுமே அந்த ஹாஃப்ங்கிறது மல்டிப்ளை ஆகுது. அப்போ நமக்கு என்னது? r is equal to 1/2 காமன் ரேஷியோ. அதாவது ஒரு டேர்மோட மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஹாஃப்ங்கிறது அவங்க மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போது ஹாஃப் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? காமன் ரேஷியோ. r is equal to 1/2 which is less than 1. ஓகே. ஏ இன்ட்டு இப்போது இனிஷியல் அமௌண்ட் நமக்கு தெரியல, அதை ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஏ ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து ஏ.
அடுத்து என்ன இருக்குது, ஏ இன்ட்டு 1/2 ரெண்டாவது வருஷம் அதில் ஹாஃபை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக? ஓகே. அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஏ இன்ட்டு ஹாஃப் திரும்ப. கரெக்டாக? அப்போ ஏ இன்ட்டு 1/4 அப் டு இப்படி எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க, 7875. ஓகேவா? ஓகே. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ளஸ்ஸு தானே, சேர்த்து வச்சு தானே, ஒட்டுக்கா சேர்த்து தான் 7875. அப்போ எல்லாமே ஆட் பண்ணி தான் 7875. ஸோ ப்ளஸ் போட்டிருக்கேன். இட் இஸ் ஜியாமெட்ரிக் சீரீஸ். கரெக்டாக? ஏன்னா எல்லா வருஷத்துலையும் அந்த அரைங்கிறது தான் கூடிக்கிட்டே வருது. அப்போ SN இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - r பவர் n டிவைடட் பை 1 - r. ஏன் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து r வந்து லெஸ் தென் 1 இருக்கு. ஓகே. ஸோ ஏ இன்ட்டு 1 - r டிவைடட் பை 1 - r. இதை நீங்கள் மாற்றி போட்டாலும் எனக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வந்தது. இஃப் யூ வாண்ட் டு செக்னா யூ கேன் செக். அதாவது ஏ இன்ட்டு r பவர் n - 1 டிவைடட் பை r - 1ங்கிற அதே ஃபார்முலா தான் இங்கே மாறி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏ இன்ட்டு, ஏன்னா நமக்கு 1 தானே இருக்கக்கூடாது, இங்கே 1 இல்லை, அவ்வளோதான். ஓகே. அப் டு n டேர்ம்ஸ் தான், இது இன்ஃபைனட் கிடையாது. ஏதோ ஒன்று வர சேர்த்து 6 வருஷங்கிறது என்னங்கிறது அந்த என்னோட கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது இது இன்ஃபைனட் இல்லாமல் n டேர்ம்ஸோட ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ r வந்து 1/2, ஏ வந்து நமக்கு தெரியாது, 1 - 1/2. அப்போது பவர் 6. எத்தனை வருஷம் சேர்த்து வைக்கிறாங்க, 6 வருஷம் சேர்த்து வைக்கிறாங்கிறதுனால பவர் 6. அப்போது ஏ இன்ட்டு 1 - 1 டிவைட் பை 64 டிவைடட் பை 1 - 1/2. இப்போ இந்த 64 வந்து டெசிமலில் எடுத்துகிட்டு வரோம், எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஏ இன்ட்டு 64 - 1 டிவைட் பை 64, 1லேருந்து ஹாஃப் போச்சுன்னா மிச்சம் ஹாஃப் இருக்கும். இப்போ ஏ இன்ட்டு 63 டிவைட் பை 64 டிவைடட் பை ஹாஃப். இதை மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு 63 டிவைட் பை 64 இன்ட்டு 2 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 70875 வரும். 7875 வரும். இப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 போயிடும், இங்கே 32 வரும். கரெக்டாக? அப்போ ஏ இன்ட்டு 63 டிவைட் பை 32 இஸ் ஈக்குவல் டு 7875. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 125 இன்ட்டு 32. இந்த சிம்ப்ளிஃபிகேஷன்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4000 வருது. அப்போது இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் அவர் சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ, த அமௌண்ட் சேவ்ட் இன் த ஃபஸ்ட் இயர் இஸ் ₹4000. அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங், ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்மை ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுங்கள். அது என்ன யூனிட்டில் கேட்டிருக்காங்க, அதில் என்ன நம்ம எப்படி எழுதணும். இப்போ அவங்க ருப்பீஸ்னு கேட்டனால இட் ஷுட் பி இன் ருப்பீஸ். ஓகேவா? இப்போ இதே வேறு ஏதாவது சென்டிமீட்டர்லையோ இல்லை வேறு எதுலையாவதையோ கேட்டிருந்தாங்கன்னா அந்த யூனிட் போட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம கல்விக்காலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.